ஆர்கதான் 2.0 where creativity meets competition. வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். Registration closes December 10. Details in the description. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாளைக்கு திருப்பூர்ல மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. அதுல பரிசு கொடுப்பதற்காக என்னை திருப்பூர் விசாலாட்சி சண்முகராஜன் அழைத்தாங்க. அதுக்காக வந்திருக்கேன். சாயங்காலம் மேட்டுப்பாளையத்துல எங்க அமைப்பு செயலாளர் திரு சரவணன் வீட்டு ரிசப்ஷன்லயும் கலந்துக்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்க நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து விட்டு நாளை மறுநாள் செல்கிறோம். அதாவது தேர்தல் அரசியல்ல மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா வர்றதை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ற பாயிண்ட் அவர் என்ன மீன் பண்றாருன்னு எனக்கு சரியா புரியல. அதை நீங்க விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் எம்எல்ஏ தானே ஜெயிச்சுதானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் தேர்தலே நிக்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம். தேர்தல்ல மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க, அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் அரசியல்ல வரக்கூடாது, இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்னும் அப்படி வர்றது ஒன்னும் தப்பு இல்லையா? இந்தியாவில் உலகம் ஃபுல்லா வர்றாங்களே. என்னன்னா ஒருத்தரை திட்டமிட்டு ப்ரமோட் பண்றதுதான் நீங்க சொல்றீங்க, அதான சொல்றீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான். பட் அதை மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்களே, அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. இல்ல அரசியல்ல சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான். ஆனா சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லயோ ஆட்சியில பதவிகளுக்கோ சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமா அமைஞ்சிருக்க. நான் எதார்த்தத்தை சொல்றேன். நான் திமுக ஆதரிச்சோ வாரிசு அரசியல் ஆதரிச்சோ நான் பேசல. நான் போய் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன். அதனால பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்த கூடாதுன்னு அவரு ஆதரவத்தின் பேசியிருந்தாருன்னா அவங்க தேர்தல் நின்று மக்கள் ஏற்றுக்கிட்டு வர்றப்ப நீங்க எப்படி அதை தடுக்க முடியும்? அது எப்படி தவறாக முடியும்? எந்த கட்சியுமே நாங்க 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம் சொல்றது இயற்கை. அது போல திமுக எங்க கூட்டணி ஜெயிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுல அகம்பாவம் ஆணவம் எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தயவு செய்து நான் திமுக ஆதரிச்சு பேசுறேன்னு நினைக்கவிடா, யதார்த்தத்தை பேசுறேன். எந்த கட்சியா இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல ஆள போகணும் ஆளணும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்தியோகத்தோட தான் செயல்படுவாங்க. அதை மக்கள் தானே ஏத்துக்கிறோம். அதை எதிர்கட்சிகள் முறியடிப்போம்னு சொல்றது தப்பு இல்லை. அதுக்கு ஆணவத்தோட அவங்க இருக்காங்க சொல்றது அது எந்த அளவு சரியா இருக்குன்னு நான் யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இன்னொன்னு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. அதை பலப்படுத்துவதற்கு இன்னும் எந்த கட்சிகள் வந்தாலும் எங்களோட வருகின்ற கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சார், திமுக அரசின் மீதான வெறுப்பு மக்கள்கிட்ட அதிகமாகிட்டே இருக்கு. அந்த ஓட்டுகளை கைப்பற்றதுக்காக தாவேகாவும் பாஜகவும் ரொம்ப பகிரங்க பிரயாத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக என்ன நிலைமை?
அதிமுக என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீங்க அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளை நீங்க தெரியலாம். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு இந்த தேர்தலில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்காக எங்கள் கூட்டணியை முயற்சி செய்யும். அதுபோல இன்றைக்கு ஆளுகின்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதியாக வரும் என்பதுதான் நடக்க போகுது. காரணம், இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் 2000 கோடி முதல்ல வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. அவங்க அந்த குழு எல்லாம் இங்க ஆய்வு செய்யறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 950 கோடி 1000 கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது போல கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் இந்த முறை திமுக பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த முறை அது நடக்காது. ஏன்னா திமுக மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத மாதிரி 3-4 மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்கு. அதுபோல இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணம் அல்ல. அங்க மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உடைகள் இல்லாமல் தங்கள் உடைமைகள் எல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம் தான். அதுபோல பல ஆண்டுகள் பல முறை ஆட்சியில் இருந்த அனுபவம் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் 89 எனக்கு தெரிந்து அதற்கு முன்பு இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகளிலே 90% மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி. 2024 தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்க. அதற்கு காரணம் அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பணநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது 26க்கு அவர்களின் பணநாயகம் செல்லுபடியாகாது. அதனால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும், கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்திலே எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதாவது புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் 15 ஆண்டுகள் அவர் வழிநடத்திய வெற்றி இயக்கம், ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் கடினமாக போராடி 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிசாமி கையிலே கொடுத்த பிறகு 4 ஆண்டுகளிலே நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை, அனைத்து தரப்பு மக்களுக்கான, அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை, மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து யாரோ 2-3 பேர் போல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டி ஆக்கி வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டையில இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல. இப்ப 24 தேர்தலில் பழனிசாமி ஒன்றும் பிரதமராக போறதில்லை. அவர் தனித்து நின்று ஒன்றும் பலன் கிடைக்க போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இரட்டையிலை சின்னம் நான் வருந்தத்தக்க விஷயம். 2024 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மாத்திரமல்ல, அங்க அதிமுக தொண்டர்களின் குமுறலும் அதான். அந்த புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் இரட்டை இலை
4 ஆண்டு ஆட்சி அதிகாரத்துல ஈட்டிய பொருளாதாரத்தை திமுக வெற்றிக்கு பயன்படுத்துகிறார்கள். தங்கள் மீது வழக்கு வந்துவிடக் கூடாது, தான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, கொலை கொள்ளை வழக்குகள் வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல திமுகவுக்கு இன்றைக்கு பி டீமாக கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு பழனிசாமி கட்சியை நடத்துறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், 26 தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவரின் கட்சிக்கு பழனிசாமி உறுதியாக மூடு விழா நடத்துவதற்கு தயாராகிவிட்டார். தானும் தனது குடும்பமும் தப்பிச்சா போதுங்கிறதுக்காக அவர் திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் பல முறை சொன்னதைதான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல சொல்றேன். அவர்கள் ரெட்டையிலே அங்க பழனிசாமியிடம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக காவடி தூக்கினால் உறுதியாக அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைதான் வரும். காரணம், யாரால் ஆட்சிக்கு வந்தாரோ, யார் அவர் ஆட்சி அந்த ஓட்டெடுப்புல வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர், திரும்பவும் பிரச்சனை வந்தப்ப அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் வேண்டாம் என்று சொல்வதில் என்ன தெரியுது? அவர் எந்த தியாகமும் செய்யாமல் வந்ததுனால, அவர் தியாகம் சொல்றது திமுகவுக்கு உதவி செய்வதுதான் அவர் தியாகம் சொல்றதுனால அதை போய் நான் பெரிதா எடுத்துக்க வேண்டாம். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை மூடு விழா நடத்தி விடுவார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்வேன். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியாது. இல்ல, நீதிமன்றத்துல அவர் ஓபிஎஸ் ஒரு மனு தாக்கல் செய்து வழக்குகள்லாம் இருக்கிறதுனால அந்த திட்டத்தை ரெட்டையை முடக்கணும்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருந்தால அது வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நண்பர் ஓபிஎஸ் மனு தாக்கலின் மீது நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரையும் கன்சல்ட் பண்ணி தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய நல்ல முடிவு தேர்தல் ஆணையம் மூலம் நீதிமன்றம் எடுக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீக்கப்பட்டவர்களை சேர்க்காமல் அதிமுகவுக்கு வெற்றி உண்டா இல்லையா? அதாவது அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற சுயநலம் இல்லாத கட்சியை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கடைபிடிக்கின்ற தன்னலமில்லாத தலைமையின் கீழ் அம்மாவின் கட்சி வருகின்ற பொழுது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும். இணைப்பு கலைக்க போவீங்களா சார்? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், அனுமானங்களுக்கும் ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. மாற்று கட்சியினர் இணைகிறாங்க நம்ம கட்சியில. ஆமா, தொண்டாமுத்தூர்ல இருந்து ஒரு 100 பேர் வர்றாங்க. அதிமுகல இருந்து வர்றாங்க. எந்த வரப்ப சண்முகம் சுகுமார் சொன்னாது எங்கள் பொறுப்பாளர் அங்க ஒன்றிய செயலாளர் சதீஷ் அவர் மூலம் அங்க இருந்து கிளை செயலாளர்கள் போன்றவர்கள் வர்றாங்க. மற்ற நிர்வாகிகள் 100 பேர் சேர்றதா சொன்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் தெரியும் யாருக்காக, யாருடைய லாபத்திற்காக அங்கே கொள்ளை முயற்சியோ கொலையும் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால் சில சாட்சிகள் அவர்கள் அதை அழைக்கின்ற இடத்துல இருந்ததுனால அவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி அவர்கள் தவறு செய்தவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்ற நீதிபதி அவர்கள் உறுதியாக அந்த கொலை கொள்ளை கொடைநாடு கொலை கொள்ளைக்கு காரணமானவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பது இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாட்டியாகும். அது நீங்க ஊடகத்தை சேர்ந்த நீங்க தான் அதை பத்தி சொல்லணும். நாங்க அதை பத்தி எப்படி சொல்ல முடியும்?
இது நீதிமன்ற நடவடிக்கை பத்தி நம்ம எப்படி அதை பத்தி கருத்து சொல்றது நல்லா இருக்காது. நீதிமன்றத்துல சில நேரங்கள்ல இது போல வழக்குகள் சட்ட முறைப்படியே அது வந்து கால நீட்டிப்பு நடக்கும். ஆனா நல்ல தீர்ப்பு வரணுங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் அதாவது 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் தான் இறுதி எஜமானாக அவர்கள் பதில் சொல்றாங்க. நீங்க இதை வந்து இந்த திரு விஜய் அவர்களிடம் தான் நீங்க கேட்கணும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க கேட்கணும். தப்பா வந்து என்ன சமீபத்திய நடவடிக்கைகள் பதில்கள்லாம் எப்படி எதிர்கட்சிகள் சொல்றதை நாங்க மதிக்கிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான விஜயத்தை வந்து அரப்பான் பூச்சி போல எனக்கு விமர்சிக்கிறதாக முதல்வர் பதவியில் விமர்சனம் செய்யும் வழி முறை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் வந்து வயதுல மூத்த அரசியல் தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஆக்டிவா உள்ள தலைவர்கள் வெறும் வயது மூத்தவர். அவருடைய அறிக்கைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது, அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது முதல்வர் பதில் சொன்ன விதம் உண்மையிலேயே ஒரு அரசியல் இருக்கிற ஒருத்தரா எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனா ஒரு கட்சியின் தலைவர், 40-50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு பெரிய தலைவரின் மகன், இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர், அப்படி அடுத்தவர்களை ஒரு வயதில் பெரியவரை அவர் சொன்ன கருத்து இவருக்கு எதிரான கருத்து என்பதால் அவரை பற்றி பேசியது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அதுபோல என்னதான் இருந்தாலும் பழனிசாமி ஒரு 4 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவரை பற்றி அவர் பேசுவதும் பழனிசாமி எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாரோ, எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி பழனிசாமி பாணியில இன்னைக்கு திரு ஸ்டாலினும் பேசிக் கொண்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறதுனா, பழனிசாமி போல இவரும் 21 தேர்தல்ல பழனிசாமி தோல்வி விட்டுறது போல இவரும் தோல்வியை நோக்கி போகிறார் தெரியுது. காரணம் அவங்க ஆட்சியில அவரால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. அதனால ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் பெருகி வருது. 26 தேர்தலில் என்னதான் கூட்டணி இருந்தாலும் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளாலும் வெற்றி பெற முடியாது என்கிற விரக்தியில அவரு அப்படி பேசுறதா தான். இல்ல, எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நாங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு தகுதியான நல்ல வேட்பாளரை நீங்க எல்லாம் பாராட்டுற மாதிரி ஒரு வேட்பாளரை தேர்தலுக்கு முன்னாடியே எங்க முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். அறிவிச்சுதான் தேர்தல். தமிழ்நாட்டில் அப்படி செய்தால்தான் சரியா இருக்கும். அதை நாங்கள் உறுதியாக செய்வோம். யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய மனதில் உள்ள என்ன, அம்மாவின் தொண்டர்கள், ஏற்கனவே சொன்னேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. நான் எப்பயும் சொல்லிட்டு இருக்கேன்.